வெல்கம் பேக் டு கிளாசிக் AROMA. நான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டான சிம்பிளான முறையில் ஒரு பரோட்டா எப்படி பண்ணுறது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அந்த பரோட்டா பண்ணுறதுக்கு மாவு பசியிலேருந்து சுட்டு எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் தான் போகுது. அவ்வளோ சிம்பிளாக இன்றைக்கி நான் வந்து பரோட்டா எப்படி பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு 100 கிலோ பரோட்டா கூட 40 ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ அங்கே நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அதை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். வாங்க இந்த பரோட்டாவை எப்படி பண்ணலாங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். பரோட்டாவுக்காக இருந்தாலும் சப்பாத்திக்காக இருந்தாலும் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பாத்திரம் எப்பயுமே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் மாவு மிக்ஸ் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 1 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இந்த 1 கிலோ மைதாவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் நான் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் அதை நல்லா கையை வச்சு எல்லா இடத்துலையும் உப்பும் அந்த சுகரும் மிக்ஸ் ஆகி நிற்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறேன். பரோட்டாவில் மாவு போடுறப்ப ஏன் சுகர் சேர்க்குறோம் அப்படின்னா பரோட்டா கொஞ்சம் சாஃப்டாக வரும், அதே நேரம் கலராகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்ப எப்பயுமே நிறையா தண்ணி ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மாவு கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதனால் இதில் ஒரு 300லேருந்து 350 ml தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நமக்கு தெரியும் இந்த மாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறது பிசைகிறப்பே தெரியும். பரோட்டாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறப்ப எல்லா மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடாமல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மாவை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம இடையில நம்ம மிச்சம் வச்சிருக்கிற மாவை வச்சு மேட்ச் பண்ணி அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட அந்த உள்ளங்கை மணிக்கட்டை வச்சு அதை நல்லா இழுத்து அதை நல்லா நான் அமுக்கிறதுனால வந்து இந்த பரோட்டா மாவு வந்து நமக்கு சாஃப்டாக வந்துடும். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு துணியை போட்டு இந்த பரோட்டா மாவை நான் இப்போ கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்னா அது கரெக்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம மூடி போட்டிருக்க அந்த துணியை எடுத்துட்டு மாவு அந்த மாதிரி அமைக்கி பார்த்தா நமக்கு தெரியும் மாவு சாஃப்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு சாஃப்ட் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அதை மறுபடியும் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் இன்றைக்கி இந்த மாவை கொஞ்சம் இலக்கமாக தான் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணியிருந்ததுனால இந்த மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக கோட்டாகி நின்றுட்டு பிசு பிசுன்னு இல்லாமல் அந்த பேடா பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேடா அப்படின்னா நம்ம அந்த பரோட்டாக்கு தேவையான உருண்டை. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி சைஸில் நமக்கு பரோட்டா வேணுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம அந்த உருண்டையில் பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டை பிடிக்கிறப்ப நம்ம கட்டை விரலுக்குள்ள நல்லா திணிச்சிட்டு இருந்தோமா இழுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான சைஸான உருண்டை நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம அந்த பேடா பிடிக்கிறப்ப கையில் கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவு லூஸாக போட்டிருந்தா கூட நம்ம கையில் ஒட்டாது. அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பரோட்டாவுக்கு தேவையான உருண்டைகளை பிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பரோட்டாவுக்கு எப்பயுமே கொஞ்சம் பாம் ஆயில் யூஸ் பண்ணி பரோட்டா போட்டோம்னா தான் அது நல்லா இருக்கும். நம்ம சாதாரண ரீஃபண்ட் ஆயில் போட்டோம் அப்படின்னா அந்த தோசைகளுக்கு வந்து அந்த கலரிங் கிடைக்காது. பாம் ஆயில் அதனால தான் ஹோட்டல்ஸில் மேக்ஸிமம் தோசைகளில் வந்துட்டு பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதவே நம்ம பரோட்டாவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் துணியை போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா பரோட்டா மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டில் சைடில் கடப்பக்கல் இருந்தாலோ இல்லை அதே மாதிரி கொஞ்சம் பெரிய தட்டு இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயிலை தேய்ச்சிட்டு பரோட்டா மாவு எடுத்து இந்த மாதிரி அமைக்கி விட்டுருங்க. பரோட்டா மாவு வீசுறதுக்கு முன்னாடி இந்த பேடாவை எடுத்துட்டு அந்த சைடு எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓரங்களில் மட்டும் சாஃப்டாக தேய்க்கணும். நடுவில் மேடாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பரோட்டா வீசுறதுக்கு கிளியாமல் கரெக்டாக இருக்கும். பரோட்டா வீசுறப்ப ஒரு கை மேலே ஒரு விரலை மேலே வச்சு ஒரு கையை கீழே வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு பையா வீசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பரோட்டாவை ஈஸியாகவே வீச கற்றுக்கலாம். நம்ம அதை இந்த மாதிரி பரோட்டா வீச கற்றுக்கிறதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு துணி எடுத்து இந்த பொசிஷனில் பிடிச்சி நம்ம வீசணும் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம வீச கற்றுக்கிறப்ப பையா வீசினாலே இப்போ இந்த மாதிரி வேமா வீசணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த வீச்சு வராது. வீசினதுக்கு அப்புறமா பரோட்டாவை அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடணும். ஊற்றுனதுக்கு அப்புறமா அங்கங்கே தொளிச்சு விட்டுட்டு அந்த பரோட்டாவை வீசி இருக்க அந்த ஒரு நுனியை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் அந்த 4 விரல் மேலே இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி 2 சுற்றினோம் அப்படின்னா பரோட்டாவுக்கு தேவையான அந்த கரெக்டான ரோல் நமக்கு வந்துடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வீசி இந்த சைடில் வச்சுக்கலாம். நம்ம ஒன்றா வீசி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி சக்க நம்ம வீசலாம். ஃபாஸ்ட்டாக வீசிக்கலாம். பரோட்டாவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து சுற்ற வேண்டியது, ஓரமாக வச்சிட வேண்டியது, அவ்வளோதான். 1 கிலோ பரோட்டா மாவு 1 மூடை பரோட்டா மாவு கூட நம்ம போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கற்றுக்கலாம். இப்போ நான் போட்டிருந்த எல்லா பேடாவையும் நான் வீசி ரோல் பண்ணி இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை சுடுறதுக்கு இப்போ நான் ஒரு தவாவையும் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தவா வந்துட்டு நல்லா ஹீட்டில் இருக்கணும். அதே நேரம் நம்ம பரோட்டா போடுறப்போ கொஞ்சமாக ஃபயரை மீடியமாக வச்சுட்டு பரோட்டாவை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றின உடனே பிரட்டி விட்டுறணும். பிரட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு
பரோட்டா 2 சைடும் நல்லா கலராக கிடைக்கும். பரோட்டாவுக்கு எப்பயுமே மேல் பக்கம் இருக்குங்களா, அந்த மேல் பக்கத்தை நல்லா வேக விடணும். அடிப்பக்கம் அளவாக தான் வேகணும். அப்படின்னா தான் பரோட்டா உங்களுக்கு வந்து கரெக்டாக சாஃப்டாக இருக்கும். அடிப்பக்கம் அதிகமாக வந்துட்டு மே பக்கம் சரியாக வேகலை அப்படின்னாலும் சரி, 2 பக்கமும் ஈவனாக வந்துடும் பரோட்டா வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். பரோட்டாவை மாவு போடுறதுலேருந்து பரோட்டாவை வீசுறதுலேருந்து அதை சுட்டி எடுக்கிற வரைக்கும் பரோட்டாவில் இவ்வளோ வேலைகள் இருக்குது. அப்படின்னா தான் நமக்கு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா எல்லா லேயருமே பாருங்கள் தனித்தனியாக இருக்கும். நம்ம இந்த பரோட்டாவை நைஸாக வீசி அதை நல்லா ஊற வச்சு நம்ம அதை சுட்டி எடுத்துக்கிறனால இந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பரோட்டாவை ஒரு பரோட்டாவை வச்சு நான் இப்போ அடித்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஒரு பரோட்டாவை அடிச்சதுக்கப்புறமா நம்ம நிறையா பரோட்டா சுட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சு அடித்தோம் அப்படின்னா எல்லா பரோட்டாவும் நமக்கு ஈஸியாக சாஃப்டாக கிடைக்கும். நம்ம தட்டுறதுலேயும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம கரெக்டான அளவில் மாவில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து கரெக்டாக மாவை மிக்ஸ் பண்ணி சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பரோட்டா அந்தளவுக்கு சாஃப்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பரோட்டாவை ஒரு விரலில் பிக்கிறப்பவே பிஞ்சுக்கிட்டு வருது. இது சூடாக இருக்கிறதுனால இப்போ என்னால் அதை பிக்க முடியல. பரோட்டா ரொம்பவே அழகாக வந்திருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவில் பரோட்டாவுக்கு மாவு போட்டு சுட்டு எடுத்து பாருங்கள். பரோட்டாவுக்கு முட்டை கூட நம்ம சேர்க்கலாம். முட்டை சேர்க்கறதுனால பரோட்டா மாவு நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரமாகவே புளிச்சிரும், லூஸ் ஆகிடும். அதே மாதிரி வெஜிடேரியன்லாம் இருப்பாங்க, அதனால இன்றைக்கி நம்ம வந்து முட்டை போட்டெல்லாம் செஞ்சு காட்டலை. சால்ட் அண்ட் சுகர் போட்டாலே போதும், பரோட்டா அந்தளவுக்கு கலராகவும் சாஃப்டாகவும் வந்துடும் நமக்கு. ஸோ அதனால் முட்டை போடணுங்கிற அவசியமே நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இன்றைக்கி நான் பாம் ஆயில் ஊற்றி இந்த பரோட்டாவை சுட்டுருக்கிறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி பாம் ஆயில் ஊற்றி இந்த பரோட்டா சுட்ட கொஞ்சம் கலர் வரும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி தான் பாம் ஆயில் ஊற்றி இந்த பரோட்டா நான் சுட்டு எடுத்துருக்கிறேன். மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் கல்லுக்கு வந்துட்டு பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் அந்த கல் செட் ஆகும் அவங்களுக்கு. அதனால் நான் இன்றைக்கி அதை பாம் ஆயில் ஊற்றியே சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பரோட்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இதுக்கு பெப்பர் சிக்கன் தொட்டுக்கலாம், சிக்கன் கிரேவி, சிக்கன் மசாலா எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணி காட்டணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிளாசிக் அரோமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.